Hello viewers, இனி நான் பார்க்க போறது One Piece episode 184. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த எனருவ கண்ட மேனிக்கு அடிச்சு கதற விட்டான்ல. அடி ஒண்ணு சாதாரண அடி இல்ல, எல்லாமே இடிதான். அப்படி அடி வாங்கினதுல அசைய முடியாம அப்படியே பேன்னு கிடப்பான். அப்ப அந்த கப்பலு கண்ணா பின்னான்னு சுத்தி இருக்க பாறை எல்லாத்துலயுமே இடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். இதுல அந்த கருப்பு கலர்ல கிளவுட்ஸ் வேற அப்படியே பரவிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஐசா பதறுவா, ஐயோ இந்த ஷிப்பு பறந்து போகுதே, இதை இப்படியே விட்டுட்டோம்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிருமேன்னு. இங்க நமிக்கு செம ஹாப்பி, எனருவ ஒரு வழியா தோக்கடிச்சாச்சுன்னு. ஆனா இந்த கப்பல் பறக்குதே, அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த எனரு எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான். நமி வீதியில இருப்பா, அட பாவி பையலே கம்ப்ளீட்டா அவனை நீ காலி பண்ணலையாடான்னு. அவன் ரத்தம் ஒழுக எந்திரிச்சு, இவ்வளவுதான் உன்னால முடியுமா, ஒன்ன மட்டும் நான் காலி பண்ணிட்டேன்னா இந்த உலகமே எனக்கு சொந்தம், மறுபடியும் எல்லாரும் என்னைய பார்த்து பயப்படுவாங்க, என்னைய கடவுளா கும்பிடுவாங்க, பழைய மாதிரி எல்லாமே திருப்பி எனக்கு கிடைச்சிரும், இந்த உலகம் எனக்கு சொந்தமானதாயிரும். உன்ன மாதிரி ஒரு மொக்க பயலாலெல்லாம் எனக்கு ஈக்குவலா சண்டை போடவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே இம்பாசிபிள் இல்லடா கொய்யால, நான் தான்டா ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்ப அந்த கப்பல் பார்த்தா கம்ப்ளீட்டா ஃபிளைங்ல இருக்கும். இங்க ஏஞ்சல் ஐலாண்ட்ல இருந்து மக்கள் எல்லாம் பதறி அடிச்சு திபுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அப்படி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்பரியாடுல பறந்துட்டு இருக்குன்னு தெளிவா தெரியும். அதுவும் ஒரு கப்பல்னு தெரிஞ்ச உடனே செம்மையா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க யாரும் கப்பல் பறந்து பார்த்ததே இல்ல. மொதல் டைம் இப்படி ஒரு கப்பல் பறகுது, அதுவும் கருப்பு கலர் மேகத்தை கிளப்பி விட்டுக்கிட்டே பறகுது. அப்பவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு காடு தான் அந்த ஷிப்ல இருந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காருன்னு. சோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவாங்க. அதே நேரம் ஷாண்டியன்ஸ் எல்லாம் ஏஞ்சல் ஐலாண்ட பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆவாங்க. ஏன்னா அத்தனை பேரும் அட்ட டைம்ல ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறாங்கல்ல, அது அவங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இன்னும் அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு ஒண்ணும் தெரியல. அதுவும் கருப்பு கலர்ல கிளவுட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது இல்ல, அதுவும் என்னன்னு தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்களா. அந்நேரம்னு பார்த்து அவங்கள நோக்கி ஒரு கப்பல் ஒண்ணு வரும். எல்லாம் ஏஞ்சல் ஐலாண்ட சேர்ந்தவங்க தான். ஷாண்டியன்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஷாண்டியன் சீக்கிரமா அவங்க கப்பலை ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புற வழியா பாருங்க, நம்ம நேஷன் மொத்தமா அழிஞ்சு ப்ளூ சீல போய் விழுக போகுது, அதனால சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்லுவாங்க. இப்படி திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து சொன்னா எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமே பீதி ஆகும். இங்க ரோபின் நம்ம ஜோரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம் மேல ஏதோ ஒரு சவுண்ட், என்னடான்னு பார்த்தா அந்த கப்பல் தான் அப்படியே கண்ணு முன்னாடி ஃப்ளை பண்ணி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இது எனருவோட கப்பல்னு. இங்க இந்த வில்லப்பைய திறந்துற மாதிரி இல்ல. லூஃபி கிட்ட இன்னைக்கு உனக்கு கண்ணுக்கு ஒரு விருந்து இருக்கு ரப்பர் மண்டையா, இந்த ஐலாண்டு மேல இருந்து கீழே புதடீல் வந்து விழ போகுது, அதோட இந்த ஸ்கை ஐலாண்டு அதாவது காலியாக போதாமா. இங்க ஏஞ்சல்ஸ்னு ரெக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் இதெல்லாம் கேட்கும் போது லூஃபிக்கு கொலை காண்டாவும். அதெல்லாம் கண்டுக்காம என்ன யாராலையுமே தடுக்கவே முடியாது, ஒன்னையும் சேர்த்து தாண்டா டோமர் மண்டையான்னு அவனோட லைட்னிங் பவர் எடுத்து பின்னாடி இருக்க கோல்டு மேல கைய வைப்பானா. நமி பார்த்துட்டு ஐயோ அது கோல்டு வாளாச்சேன்னு கத்துவா. லூஃபி இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பண்ணுவான்னு பாஞ்சு ஒரு பஞ்சு வைக்க வருவானா. அவன் பொசுக்குன்னு அந்த கோல்டையே அப்படியே அவனுக்கு கவசமா யூஸ் பண்ணுவான். அதுல குத்துனவனே நம்மால கையில நல்லா மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கரமான சூடு, கையையும் எடுக்க முடியல. அதனாலேயே ஐயோ எரியுதேன்னு கதறிட்டு இருப்பான். அவனும் கைய போட்டு எவ்வளவோ இழுன்னு இழுத்து பார்த்துட்டான், வர்ற மாதிரி இல்ல. இப்ப லூஃபி தொக்க மாட்டிட்டானா. இப்ப எனருக்கு ரூட் கிளியர். லூசியில இருந்து ரப்பர் பர்சன் வந்து என்னைய தடுக்கிறானா. இனிமேட்டெல்லாம் அவன் கூட சண்டை போடணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இதோட உன் பஞ்சாயத்து ஓவரமா. லூஃபி பச்சை பச்சையா திட்டிட்டு இதை எறான்னு கத்திட்டு அடப்பான். மறுபடியும் உன் கூட எல்லாம் சண்டை போட்டு சாவ முடியாரா வெண்ண, நம்ம இந்த இடத்துலயே பிரிஞ்சிருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு எல்லாம் சுத்த முடியாது. உன் கூட போட்டெல்லாம் ஒரு நல்ல சண்டை தான், ஆனா இதுக்கப்புறம் எனக்கு வேற வேலை இருக்கு, நீ வேணா இந்த கோல்ட வச்சுக்கன்னு சொல்லி ஒரு மிதிப்பான். இந்த கோல்டு பால் அப்படியே திருச்சடிச்சு கீழே விழுமா. லூஃபி நான் போமாட்டேன்னு கஷ்டப்பட்டு அவன் கையை இழுத்து பிடிச்சிட்டு நிப்பான். பட் எவ்வளவு நேரத்துக்கு அந்த வெயிட் இழுக்க முடியும், தரன்னு பின்னாடி இழுத்துக்கிட்டே போகும். ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த கப்பலோட ஓரத்தை பிடிச்சிட்டு முக்கிட்டு இருப்பான். இவன் போமாட்டான் போலேன்னு முழிப்பானா. அந்த கோல்டு இன்னும் பயங்கரமா கீழே கையை இழுக்கும். லூஃபியால முடியல, கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு கிடப்பான். எனருக்கு இந்த உலகத்தையே இவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு ஆசை. அப்படி மட்டும் பண்ணிட்டானா எல்லாருமே பழைய மாதிரி இவனுக்கு அடங்கிதான் போகணும். யாராச்சும் ஏதாச்சும் எசக புசகா பண்ணாங்க அவ்வளவுதான் சங்கு. அவனுக்கு என்ன கான்பிடென்ட்னா இந்த உலகத்துல யாராலையுமே இவனை பீட் பண்ண முடியாதாமா. அதனால எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேன்பா. இவன் ஒரு லூசு பைய, சும்மா இருந்தாவாச்சும் பரவாயில்ல, வெறியேத்துற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருந்த உடனே இங்க லூஃபிக்கு காண்டாயிரும். எது இந்த உலகத்திலேயேவா, ஏண்டா முட்டாப்பாயில, ஏகப்பட்ட பேர் உன்னைய தோக்கடிக்காங்க ரெடியா இருக்கானுங்க, அது உனக்கு தெரியலன்னு சொல்லு. அதுவும் ப்ளூ சீக்கு வந்து பாரு மகனே, கோடி கணக்குல மான்ஸ்டர்ஸ் கொட்டி கிடக்குது, உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் சிக்கனா வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு முன்னாடி வந்து நீ ரொம்ப பேசுற மேன், ஒழுங்கா என் கப்பலை விட்டு போன்னு சொல்லி அவன் நின்னுட்டு இருக்க அந்த இடத்த உடச்சு விட ஆரம்பிச்சிருவான். நமி லூஃபி போயிட்டானா எல்லாம் போச்சேன்னு கத்துன்னு கத்துவா. கடைசியில பார்த்தா அந்த இடம் உடஞ்சு அப்படியே கத்திக்கிட்டே நம்மால கீழே விழுவான். நமியால நம்பவே முடியல, லூஃபிய சரிச்சுட்டாங்களான்னு. இப்படி நம்மால கீழே விழுறத ஐசாவும் பியரும் அங்க பாத்துருவாங்க. இப்ப அவங்க தான் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தியே ஆகணும். நமியை எட்டி பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கன்னு ஐசா பியர் மேலதான் நம்பிக்கை வச்சிருப்பா. அந்த எனரும் எட்டி பார்த்து ஆமா அவங்க ரெண்டு பேரும் யாரு புதுஷா இருக்காங்க, ஆமா அவங்க ரெண்டு பேரும் வேகமா லூஃபியை காப்பாத்த போவாங்க. இன்கேஸ்
இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் பண்ணி லூஃபியை காப்பாத்திட்டாங்கன்னா மறுபடியும் வந்து தொல்லை பண்ணுவான்னு சொல்லி காப்பாத்த போயிட்டு இருக்கவங்க ரெண்டு பேத்து மேலயுமே தார்னு சொல்லி அவங்க ஃபுல் பவரை வச்சு அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் நம்பி கத்திட்டு இருப்பா, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க ஐசா பியர்னு. ஆனா எனரு இது காடோட ஜட்மெண்ட்னு சொல்லி மொத்த லைட்னிங் எடுத்து ஒரே அடி அந்த இடமே கருகருன்னு புகமண்டலம் ஆயிரும். நம்பி பார்த்து கத்திட்டு அடப்பா லூஃபி ஐசா பியர்னு. ஆனா கீழ இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அத பார்த்துட்டு நம்பி அப்படியே கதறுன்னு கதறதோட ஆனா அவன் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பா அந்த ரப்பர் மண்டைய கொஞ்சம் ஓவரா தான் அடிச்சிட்டான். இன்னுமே நேக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, முடிவுல நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல சும்மா ஜம்முன்னு பறந்து போயிட்டு இருப்பான். இங்க நம்ம கொனிசு வர்ற வழியில அந்த பெரிய கப்பலை பார்த்து மிரண்டுருவா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே மேட்டர் தெரியும். அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண சொன்ன ஆர்க் இதானான்னு. மேக வேற கற்பா மாறிட்டு போகுது. அப்பதான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பா. நம்ம நம்பி என்ன சொல்லிருப்பா, கோல் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட் சைடு கடலோரமா மீட் பண்றதா ஒரு பிளான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எவ்வளவு சீக்கிரமா எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுலயே நம்பிக்கெல்லாம் கோல்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுக்கு தான் கோல்டுனா என்னன்னே தெரியாதே. கொனிஸ் என்ன நினைச்சுக்குவா, அவங்க எப்படியோ நார்த் ஈஸ்ட் சைடு கடற்கரை ஓரமா வருவாங்க, அதுவும் அவங்க கப்பலுக்காக. சோ அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணலாம். அப்பதானே ப்ளூ சீக்கு வழி சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஸ்கை ஐலாண்ட்லயே நம்ம ஆளுகளை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி ப்ளூ சீக்கு கூட்டு போறதுக்கு வேற ஆளே இல்ல. அதனாலேயே சீக்கிரமா கோயிங் மேரிக்கு அடிச்சு புடிச்சு போவா. அப்படியே கட் பண்ணி கோயிங் மேரி கப்பலை காட்டுறாங்க. அங்க நம்ம சஞ்சயோட சம காமெடி. அவன் நமி பக்கத்துல இருக்கான்னு நினைச்சு அப்படியே பயங்கரமா பேசுவான். நமி, எனக்கு ஒரு நீளமான கனவு. அந்த கனவுல நீயும் நானும் ஒன்னா உட்கார்ந்து பழத்தை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கனவுல இருந்து எந்திரிக்க எனக்கு மனசே இல்ல. அப்படியே இந்த கனவு இருக்காதான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லி சைல இருக்க கைய பிடிப்பானா. அது யாருன்னு பார்த்தா உசோப்பு. ஐயோ இவனா கருமன்னு அடிச்சு புடிச்சு எந்திரிப்பான். இதுல வேற கனவு கலைஞ்சு போச்சேன்னு செமையா காண்டாவான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே ஞாபகத்துக்கு வரும், இவங்க சண்டைக்கு போனது கருகி போனதுன்னு. ஆமா, இப்ப நமி என்னானு சொல்லி அடிச்சு புடிச்சு வெளியில வந்து பார்த்தா மேல அந்த ஷிப் பறந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு செம்மையா பீதியாவான், எத்த தண்டி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஊன்னு பாப்பா, அங்க நமி இருக்கதையும் பாத்துருவான். அவ்வளவுதான் உசோப்ப போட்டு உசுப்புன்னு உசுப்பி எழுப்பி விட்டுட்டு இருப்பான். எந்தரா எரும மாடு தூங்குற நேரமா இது, நம்ம நமிய போய் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு வாயிலே மிதிப்பானா. அவன் அப்படியே தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு ஏன் என்னாச்சுன்னு கேப்பான். சீக்கிரம் வா நமிய காப்பாத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பைலக்கே ஞாபகம் வரும். அட ஆமா இல்ல, அந்த காடு வந்தான்ல, வந்தவன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பொசுகுனானே, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது பண்ணு, ஒவ்வொரு இடமா போய் மாத்தி ஒழிச்சுக்குவான். அந்த அளவுக்கு பீதி. ஆனா இப்ப நமிய கிட்னாப் பண்ணிட்டாயில, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொன்ன உடனே கிட்னாப் பண்ணிட்டாயிலா, யார் அந்த கிட்னா நாயின்னு வெளியில வந்து பாப்பான். அந்த கப்பல் பிரம்மாண்டமா பயங்கரமா இருந்ததை பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா பையன் இப்படி ஒரு கப்பலை இப்பதான் முதல் டைம் பாக்குறான். சஞ்சய பொறுத்த வரைக்கும் நமி அந்த கப்பல்ல இருக்கா, அதனால என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் அவளை காப்பாத்தியே தீருவேன்னு வெறியோட சொல்லுவான். இப்ப உசோப்புக்கு என்ன புரியலன்னா, இங்க தான் கொனிஸ் ஸ்கை நைட்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்ப யாரையுமே காணும். எல்லாம் எங்க போனாங்க என்னாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இப்போதைக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு அடிச்சு புடிச்சு வேகமா காட்டுக்குள்ள ஓடுவானுங்க. இப்ப எங்க போறோம்னு சஞ்சய் கிட்ட கேட்டா அவன் அந்த ஷிப்புக்கு போறோமா. ஆக்சுவலா இவங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. சட்டு புட்டுன்னு அந்த போட்ல போய் ஏறினா தானே நமிய காப்பாத்த முடியும். உசோப்புக்கு பீதி, அதனால நானும் அங்க வந்துதான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்பான். அப்கோர்ஸ், ஏன்னா நம்மளு தானே பில்க்ல ரோப் எல்லாம் வச்சிருப்பான், அதை வச்சுதான் போகணும்னு உடனே எது உசோப்போட அதுவா, அப்படிப்பட்ட பெல்ட் எனக்கு எதுக்கு, இந்த நீ வச்சுக்க, நீ பொறுமையா போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். சஞ்சய் விட மாட்டான், அதெல்லாம் கிடையாது, டைம் இல்ல, வா வான்னு சொல்லி தரன்னு புடிச்சு எழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். பாவம் உசோப்பு தான் படாத பாடுபடுவான். இங்க அந்த கார்டு எனருவ காட்டுறாங்க. அவன் ஜம்முன்னு அவன் சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு வழியா ஆர்க் மேக்ஸிம் ஆக்டிவேட் ஆயிருத்து. என்னதான் இந்த நேஷன்ல எல்லாருமே அழுது புரண்டு உருண்டாலும் அவங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்கை ஐலாண்டே மேல இருந்து கீழே விழ போகுது. அதுக்கப்புறம் ஒரு முடிவில்லாத உலகத்தை நான் உருவாக்குவேன்னு பயங்கரமா பில்டப். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பான். என்னன்னா பையன் முக்கியமான ட்ரெஷர் ஒன்ன விட்டுட்டு போறானாமா. அதான் அந்த ரோபின் சொன்னாலே அந்த பெல்லு, அது இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா தலைவர் ஹெவனையே ஆள போறாராமா. இதெல்லாம் பேச பேச நமிக்கு கொலை காண்டாவும். ஆனா இவ்வளவு தூரம் எப்படியோ மேட்ச் பண்ணி வந்துட்டால, நீ வேணா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட ஃபியூச்சர் அமைச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். அவ கண்டிப்பா, ஆனா ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்லுவா, இங்கே இருந்தாலும் ஒண்ணுதான், இவன் கூட போனாலும் ஒண்ணுதான், கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்கணும். இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா ஃபெஸ்டிவல் மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தனியா இருந்தாலும் கிடைக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இவளுக்கு தேவைப்படுது. ஆனா அதெல்லாம் இவன் கூட இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் எப்படி இவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? அப்படி தனியா விட்டுட்டு உன் கூட வந்தாதான் வாழ முடியும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே கத்துவா. அப்படின்னா உனக்கு எதுவுமே வேண்டாமான்னு வில்லத்தனமா லுக்கூட்டு அப்படியே கையில லைட்டா லைட்னிங் அடிச்சு காட்டுவான். கண்ணுல அப்படி ஒரு பயங்கரமான வில்லத்தனம். இங்க கொனிஸ் எப்படியோ கோயிங் மேரி கப்பலுக்கு வந்துட்டா. ஆனா அங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்ன ஆச்சு சூ, என்ன ஆச்சுன்னு அந்த நரி கிட்ட விசாரிச்சதுல அதுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு எஸ்கேப் ஆன அந்த டைம் இது வெளியில யாராச்சும் வராங்களான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எந்திரிச்சிட்டாங்களா, அவங்க நடமாடினாங்களான்னு எல்லாத்தையும் கேப்பா. அந்த நரி கொஞ்ச நேரமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு கரெக்டா அப்படியே சொல்லும். அப்படின்னா பாத்துருக்குது. அவங்க எந்திரிச்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு குடுன்னு ஓடி கைத்த போட்டு ஸ்கைல ஜம்ப் அடிச்சாங்கன்னு வரைக்கும் சொல்லும். அப்பவே கொனிஸ்க்கு புரிஞ்சு போச்சு அவனுக்கு அந்த ஷிப்புக்கு தான் போயிருக்கானுங்கன்னு. ஆல்ரெடி அடிச்ச ஷாக்ல அவனுக்கு பாடி இன்னுமே கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. இல்ல லூசு மாதிரி மறுபடியும் போயிருக்கானுங்க. திருப்பி அவன் அதே மாதிரி லைட்னிங்க வச்சு ஒரு டைம் அடிச்சா போதும், பாடி தொங்கிரும், ஏன் சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனுக்கு ரெண்டுத்தையும் காட்டுறாங்க. உசோப்பு கீழே இருப்பான், சஞ்சி மேல இருப்பான். உசோப்புக்கு பயங்கரமான பீதி. இந்த நிலைமையில இதெல்லாம் பண்ணியே ஆகணுமாடா, எனக்கு டிசீஸ் வந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். லூசு மாதிரி புலம்பாத, இதை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு மேல பாப்பானுங்க. ரேக்டா அந்த கப்பல் அவனுக்கு பக்கத்துல வரும். அந்த டைமுங்கும் போது உசோப் அந்த கொக்கிய நேரா சஞ்சிக்கு நேரா வச்சு அடிப்பான். அவன் அதை கப்பலுக்கு நேரா ஒரே மிதி, அது அலேக்கா போய் கப்பல்ல மாட்டிக்கும். அதே நேரம் அங்க அவன் நமிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓலையோட பேசி இருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து இல்ல, ஆனா இப்ப லூசு தனமா பேசி உன் உசரையே நீ விட போற. இந்த ஷிப்ல அவளுக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா அவளோட விதிப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்குமாமா, அதாவது செத்து போணும். ஆஃப்டர் லைஃப் போக தயாரான்னு அவன் கேட்டவனையே அவ்வளவு நேரம் பில்டப் பண்ணவளுக்கு அப்பதான் பீதி கிளம்பும். இங்க கைத்த போட்டான் இல்ல, சஞ்சு அப்படியே பொறுமையா மேல ஏறுவான். பாவம் உசோப்பால தான் கரெக்டா புடிச்சு ஏற முடியல. காத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு கிடப்பான். அடே கொஞ்சம் கம்முன்னு கடறா பண்ணாட பைலன்ட்டு வேகமா மேல ஏறுவான். ஏன்னா அவனுக்கு இப்ப எப்படியாச்சும் நமிய காப்பாத்தி ஆகணும். யாராச்சும் நமி மேல கைய வச்சாங்க கொய்யால ப்ளூ சீயோட டெவிலாவே மாறிடுவேன் ராஸ்கல்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு மேல ஏறி வருவான். இங்க நமி எனரு கூட சண்டை போட ரெடி ஆயிட்டா. அவளுக்கு என்னன்னா மறுபடியும் நம்மளால கூட கப்பல்ல டிராவல் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனர்ஜியை போட்டு நான் சண்டை போட போறேன். இன்னைக்கு இவனா நானு பாத்துறேன்னு கையில உசோப்போட ஆயுதத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு லூஃபியோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சும்மா கேத்தா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.